எப்படி வேதத்தை படிக்கக்கூடாது என்று முதல்ல அறியணும். ஒரு சாப்டரை மட்டும் படிச்சுட்டு இன்னும் சில பேர் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு இன்னும் சில பேருக்கு நல்ல வேலையாக போச்சு இந்த கேலண்டரில் போட்டிருக்கிறாங்க, போகிற வழியில் அப்படியே இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு நல்ல வசனம் எனக்கு வந்துச்சு, எனக்கு இப்படி வந்து நல்லா எனக்கு வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், இல்லை அப்படி படிச்சுட்டு ஓடுறது. என்ன இன்றைக்கி என்ன படிச்சிட்டோம், ஒரு வசனம் செம வசனம், இந்த ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர், கோடிட்ட இடத்தை நிரப்புக அல்லது மேட்ச் த ஃபாலோயிங், இதனால் என்ன இதெல்லாம் ஒரு ஒரு ஆக்குபேஷனலாக இருக்குமே தவிர உங்களுக்கு அதனால் அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடிய எந்த அறிவும் இருக்காது. இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அதான் அன்றாட வாழ்க்கையில் அது அனுபவமாக இருக்கிறதாங்க கேள்வி. அதுதான் வேத ஞானம். வேத அறிவு வேறு, வேத ஞானம் வேறு. நிறைய பேர் சொல்லுவாங்க வேதம் வந்து ஒரு புரியாத புதிர் அப்படின்னா. ஆண்டவர் உங்களை கண்ணை கட்டி எங்கேயும் விடலை, கையில் விளக்க கொடுத்து வச்சுருக்காரு. வேதம் விளக்குன்னு நான் சொல்லியிருக்கு, புரியாத புதிர் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சிகளிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம். இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம், சுவிசேஷம் வேத புத்தகம் முழுவதுமாக இருக்கிறதா? புதிய ஏற்பாட்டில் தான் நிறைய இடங்களை எடுத்து நாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் குறிப்பாக பவுலடியார் எழுதின கடிதங்கள், பேதுருவானவர் எழுதின கடிதங்கள், அவர்கள் பேசின பேச்சுகள், அவர்களுடைய உரையாடல், இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வந்து இப்பொழுது என்ன செய்கிறோம், தேவனுடைய ஆலோசனையிலே இந்த சுவிசேஷம் எங்கே இருக்கிறது? அதை விட இன்னும் சரியான கேள்வி கேட்போம் என்றால், இந்த சுவிசேஷத்துக்குள்ளே நான் எங்கே இருக்கிறேன்? இன்னும் சரியான கேள்வி என்றால், தேவனுடைய ஆலோசனையில் என்னுடைய இடம் என்ன என்று, அல்லது என்னுடைய இடம்னு சொன்னோன்னா உடனே நம்ம வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் எதுக்கு இல்லை, நம்முடைய இடம் என்ன, நாம் எங்கே இருக்கிறோம், இந்த கொரோனா வந்தவனுடைய நோக்கம் என்ன, இப்படியெல்லாம் எவ்வளவு சண்டைகள் வருது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு வரும்போது, கர்த்தர் இருக்கிறாரா, ஆளுகை செய்கிறாரான்னு ஒரு பெரிய கேள்வி வரும்பொழுதுன்னா நமக்கு வரும். அவர் ஆளுகை செய்கிறார், அவர் நிச்சயமாக ஒரு நாளிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்திற்கு நேராக வரும்பொழுது தான் இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கிறார், அவருடைய சுவிசேஷம் மையமாக இருக்கிறது. இதை தான் நம்ம பார்த்து கொண்டு வரோம். இப்போ நம்ம என்ன செஞ்சோம், எப்படி வேதத்தை படிக்கக்கூடாது என்று முதல்ல அறியணும். ஒவ்வொரு புத்தகத்தை மட்டும் படித்து விட்டு, அல்லது ஒரு பத்தியை மட்டும் படித்து விட்டு, அல்லது ஒரு சாப்டரை மட்டும் படிச்சுட்டு இன்னும் சில பேர் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு இன்னும் சில பேருக்கு நல்ல வேலையாக போச்சு இந்த கேலண்டரில் போட்டிருக்கிறாங்க, போகிற வழியில் அப்படியே இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு நல்ல வசனம் எனக்கு வந்துச்சு, எனக்கு இப்படி வந்து நல்லா எனக்கு வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், இல்லை அப்படி படிச்சுட்டு ஓடுறது. என்ன இன்றைக்கி என்ன படிச்சிட்டோம், ஒரு வசனம் செம வசனம். இதுதான் இந்த குயிஸ் காம்படிஷனில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். குயிஸ் காம்படிஷனில் என்ன, உங்களுக்கு வேத அறிவு வரும், ஆனால் வேத ஞானம் இருக்காது. அதை எப்படி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வேண்டும்னு அந்த கேள்வியில் இருக்காது. அந்த கேள்வியில் என்ன இருக்கும், வேடிக்கையாக நான் சொல்கிறது, சொல்லுங்கள் என்னது, கர்த்தருக்கு பயப்படுதலே டேஷ், கர்த்தருக்கு பயப்படுதலே டேஷு. அவனே சொல்லிட்டு போகிறான், டேஷ்ன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன, கர்த்தருக்கு பயப்படுதலே டேஷு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் எழுதியாச்சு. ஓகே, எதற்காக நீதிமொழியிலே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது? அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன, அதனுடைய பொருள் என்ன, அது எந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஞானம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் முன்னாடி எழுதப்பட்டிருக்கு, இப்படியெல்லாம் நான் கொஞ்சம் கேட்டாதான். ஒன் வேர்ட் கொஸ்டின் வேறு, லாங் ஷார்ட் கொஸ்டின், லாங் கொஸ்டின்ஸ்னு படிக்கிறோம்ல ஸ்கூலில். நீங்கள் பேசுகிறது பார்த்தா லாங் கொஸ்டின்ஸ் மாதிரிலாம் இருக்குது. ஆமாம், ராங் கொஸ்டின் இல்லைம்மா, ராங் கொஸ்டின் இல்லை, லாங் கொஸ்டின் இல்லை. குறுவினா சிறு வினா விடைன்னு இருக்குது. ஆமாம், ஒரே ஒரு கோடிட்ட இடத்தை நிரப்புக, எல்லாம் தான் நம்ம படிக்கணும். ஓகே, வெரி குட். இது மட்டும் படிக்கணும்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? வெரி குட், ரொம்ப நல்லது. சாலமோனுக்கு டேஷ் மனைவிகளும் டேஷ் மறுமணி ஆட்டிகளும் இருந்தார்கள். ஞானம் தானே, ஞானம் தானே. நான் கேள்வி கேட்டிருப்பேன், என்ன கேட்டிருப்பேன், இவ்வளவு மறுமனை ஆட்டிகளும் இவ்வளவு மனைவிகளும் இருந்தது வரையில் அவருடைய
திருமண வாழ்க்கை எப்படி தேவனுடைய சித்தத்திலிருந்து அவனை பிரித்து விட்டது. அவனுடைய தவறான திருமண உறவுகள் எப்படி அவனை கர்த்தருடைய ஐக்கியத்திலிருந்து விடுவித்தது. எதில் ஞானம் வருது? இந்த ஒன் வேர்ட் ஆன்சர், கோடிட்ட இடத்தை நிரப்புக அல்லது மேட்ச் த ஃபாலோயிங், இதனால் என்ன, இதெல்லாம் ஒரு ஆக்குபேஷனால் இருக்குமே தவிர அவங்களுக்கு அதனால் அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடிய எந்த அறிவும் இருக்காது. இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். அதை எடுத்து நான் வாழ்க்கையில் இது நான் படித்ததுனால இந்த கொஸ்டின் வந்துச்சு, இந்த இந்த பகுதி முழுவதுமாக நான் படிக்க ஆரம்பித்தேன், அந்த பகுதியிலேருந்து ரொம்ப தெளிவாக கர்த்தருடைய வசனம் வருது அப்படின்னு வராது. எத்தனை பாயிண்ட் எழுதுனா எத்தனை மார்க் வாங்கினேன் அவ்வளோதான் இருக்கும். நான் எல்லாத்தையும் இந்த இதில் எழுதி முடிச்சிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அதான் அன்றாட வாழ்க்கையில் அது அனுபவமாக இருக்கிறதாங்க கேள்வி. அதுதான் வேத ஞானம். வேத அறிவு வேறு, வேத ஞானம் வேறு. என்ன அமைதியாக இருக்கீங்க? நான் சத்தம் போடுறதுனாலயா? இதை தான் நம்ம கோட்பாடுகள், நம்ம வெறும் ரிலீஜியஸாக சும்மா இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுல இல்லை. பிரின்சிபல் லைஃப், அதாவது அதோட கோட்பாடுகள் அடிப்படையான உபதேசங்களுடைய அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கை வேறு. இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பேசிக்கொள்வது வேறு. ஒரு சின்ன ஒரு கதை வந்து சொல்லி முடிக்கிறேன், சொல்கிறேன். அதுங்க அந்த காயின் செய்கிற இடம், அதாவது காசுகள் செய்கிற இடத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஸ்கூலில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவர் அதில் உள்ள ஃபேக்ட்ரியில் உள்ளவர் சொல்கிறாரு, இந்த காயின் உருக்கும் போது என்ன செய்ய, அந்த மெட்டல் வந்து ரொம்ப பயங்கர சூடாக இருக்கும். அது எத்தனையோ டிகிரி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் அது மெட்டல் ஆகும், வந்து லிக்விட் ஆகும். அதை எடுத்துக்கொண்டு தான் டையில் ஊற்றுவோம். டையில் ஊற்றுனேன்னா கரெக்டாக அதை ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த காயின் வரும். ஆனால் ஒன்று, நீ வந்து கையில் வந்து அது என்னது தண்ணியை வச்சுக்கோ, தண்ணிக்குள்ளே உன் கையை விடு, அதுக்கப்புறம் நீ உன் கையை கொண்டு வா, நான் அந்த காயினை ஒன்று கையில் ஊற்றுனேன்னா, அந்த லிக்விடை ஊற்றுனேன்னா என்ன ஆகாது, ஒன்று கை பொத்து போகாது அப்படின்னு. சரி, யாராவது வாங்க அப்படின்னா ஒன்று சொன்னால், ஆமாம் அது உண்மை, கரெக்டு, நான் சயின்ஸ் படி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், இந்த தண்ணி இடையில இருக்கிறதுனால அந்த தண்ணிக்கும் என்னுடைய கைக்கும் இடையில ஒரு தண்ணியை எவாப்ரேட் ஆகும் பொழுது அது சுடாது, என்னை சுடாது, எனக்கு அதுக்குள்ளே வராது. அதுக்குள்ளே அந்த காயின் என்ன செய்யும், அந்த லிக்விட் என்ன செய்யும், எவாப்ரேட் ஆகிடும், சாலிட் ஆகிடும், அதனால் என்னை சுடாது அப்படின்னு சயின்டிஃபிக்காக அவன் சொல்லிட்டான். ஆனால் அவர் கூடுற, சரி நீ உன் தண்ணியை நினச்சிட்டு நீ வா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோயோ வேண்டாம், பொத்துருச்சுன்னா. வேத அறிவுக்கும் நல்லா கரெக்டாக சொன்னான், இட்ஸ் அ ரைட் ஆன்சர். ஆனால் வேத ஞானத்திற்கு ரொம்ப வித்தியாசம். அதுபடி செய்ய அப்படின்னா முடியலை. அநேக நேரங்களில், நான் இன்னும் சரியாக சொல்லுவேன்னா, அநேக நேரங்களில் இந்த வேத வினா விடை என்று சொல்லி நம்முடைய மனதை நாம் கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறோம் என்று தேற்றிக்கொள்ளுகிறோமே தவிர அது நம்மை மறுரூபப்படுத்தவில்லை. அதுக்கு நேரான கொஸ்டினுக்கு கொண்டு போகலை, அதுக்கு நேரான டயலாக்கு போகலை, அதுக்கு நேரான இந்த என்னது கான்வர்சேஷன் டயலாக்னு சொன்னால் அதுக்கு நேராக போகலை. நீங்கள் எழுதுறீங்க தனிப்பட்ட விதத்தில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது, அந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுறீங்க, முடிஞ்சு. அந்த 10 கொஸ்டினை இவங்களோட உட்காந்து பேசுனீங்களா, இவங்களோட உட்காந்து பேசுனீங்களா, ஆன்சருக்கு இல்லை. இதுலேருந்து நம்ம என்ன, இதுலேருந்து வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பேசுனீங்களான்னு கிடையாது. கலந்து உரையாடக்கூடிய கிருபை இல்லை அந்த இடத்துல. அதுக்கு அதாவது அந்த வசனத்தை அந்த இதுக்கு மேலே கொண்டு போகலை. இயேசுவானவருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. நான் நல்லா கவனிங்க, இதுதான் நானும் சொல்ல வரேன். இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அந்த ஓய்வு நாள் தோறும் வாசிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் நல்லா சொல்ல போனோன்னா 5 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ளாக அவர்கள் முழுவதுமாக மனப்பாடம் பண்ணியிருக்க வேண்டும். கட்டளைகளையும் கற்பனைகளையும் மனப்பாடம் பண்ணியிருக்கணும் அவங்க, வேத வசனங்கள்லாம். பிறகு 12 வயது 13 வயது வரும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு ரபியோடு உட்கார்ந்து அவர்கள் தர்க்கிக்க வேண்டும். அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். இதை நீ விசுவாசிக்கிற, இதை நம்புகிற அப்படின்னு சொல்லி அவங்க சரியான பதில்களை சொல்ல வேண்டும். நல்ல படித்த மேதைகள் இடத்துல அவங்க தர்க்கிக்க வேண்டும். அவங்க படித்தது வந்து சரியா, அது வாழ்க்கையில் ஒற்று வருமா அப்படியே 13 பார் மித்ஸ்வா அல்ல பாத் மிஸ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சன் ஆஃப் த கமாண்ட்மெண்ட், அந்த டாக்டர் ஆஃப் த கமாண்ட்மெண்ட் அப்படிங்கிற 13வது வயசில் அவங்க கொண்டாடுவாங்க. அதை
அதுக்கு பிறகு இயேசுவானவர் வந்து 12 வயசுலேயே அதை வந்து அவர் கேள்வி கேட்க, இவங்க கேள்வி கேட்க அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் கேள்வி கேட்க அவங்களால சொல்ல முடியலை. அந்த வேத ஞானத்தை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இவ்வளவு படிச்சிருக்கணும். இது போக ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டில் படிக்கணும். அதுக்கு அடுத்ததாக போகும்போதும் வரும்பொழுதும் உட்கார்ந்தும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவங்க படிக்கணும். பின்பதாக அவங்களோட சாபத் டே, அதாவது ஓய்வு நாளில் அவங்க படிக்கணும். இவ்வளவும் படித்திருந்து 3 வருடங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து இந்த சீஷர்களுக்கு புரியலை. இதைத்தான் நம்ம வந்து எம்மாவு சீஷர்களுடைய கூட அப்படியே நடந்து போவோம். கொஞ்சம் நடந்து போய் அவங்க என்ன இயேசுவானவர் சொன்னார், என்னது விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மண்டை இருந்த நம்ம சொன்ன மரமண்டைகளே, அவ்வளோதான் கரெக்டான வார்த்தை, மரமண்டைகளே. மரமண்டைன்னா என்ன அர்த்தம்னா அந்த அந்த நாட்களில் இந்த மரம், அது சரியாதான், அந்த ஒரு மண்டை மாதிரி மரத்தில் செஞ்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த நாட்களில் வந்து எல்லாருமே இந்த விக்கு போடுவாங்க, அது என்ன முடி கவசம் போடுவாங்க, அதை கலட்டி அது மேலே வச்சுருவாங்க. அதை பார்த்தோன்னா உண்மையான மண்டை மாதிரி இருக்கும், ஆனால் மண்டை கிடையாது, அது மரமண்டை. அது யோசிக்க முடியாது, அது இங்கே வச்சா தான் யோசிக்க முடியும். கடைகளில் இருக்குல்ல அது மாதிரி. ஆமாம், நிறைய மரமண்டை இருக்குல்ல. ஓகே கடைகளில் மட்டும் இல்லை. இயேசுவோடு கூட ஒரு நாள் அப்படியே நடைபயணமாக போனோம்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தயவுசெய்து லூக்கா எழுதின சுவிசேஷம், நடைபயணம், அவரோடு கூட ஒரு நாள் வாழ்க்கை நடைபயணம் வாக் வித் ஜீசஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தயவுசெய்து என்னோட கூட வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரம். போன நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், சீக்கிரமாக பார்த்துட்டு போயிட்டோம். ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் சாவகாசமாக அவரோடு கூட நடந்து போக போகிறோம். எதுக்காக அந்த 2 வசனத்தையும் வாசித்தோம், 3 வசனத்தையும் பார்ப்போம். சரி, இந்த பகுதியில் போகும்போது என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம்னா 13வது வசனத்துலேருந்து பார்க்கலாம். 24வது அதிகாரம் 13வது வசனம். யாராவது கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்களேன், ஏதாவது சுருக்கமாக இது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். இது முக்கியமாக நான் கேட்கக்கூடிய கேள்வின்னா, அவங்களுக்கு என்ன புரிந்திருந்தது, என்ன புரியவில்லை, என்ன யோசிச்சுருந்தாங்க, என்ன அவங்க மண்டைக்குள்ளே ஏறலை. நிறைய பேர் சொல்லுவாங்க வேதம் வந்து ஒரு புரியாத புதிர் அப்படின்னா. ஆண்டவர் உங்களை கண்ணை கட்டி எங்கேயும் விடலை, கையில் விளக்க கொடுத்து வச்சுருக்காரு. வேதம் விளக்குன்னு நான் சொல்லியிருக்கு, புரியாத புதிர் கிடையாது. The word of the Lord is a light on my path. வேத வெளிச்சமாக இருக்குது ஏதோ. சரி, இப்போ இந்த பகுதிக்கு வரும். 2 பேர் நடந்து போகிறாங்க. அவங்க ஒருத்தர் பேர் கிளையோப்பா, இன்னொருத்தர் யாரும் தெரியலை. ஒருவேளை அவருடைய மனைவியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. சரி, யாராக இருந்தால் சரி, 2 பேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள். சரியா? இப்போ என்ன நடந்தது அங்கே? இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்கள் இன்னும் அண்டர் கிரவுண்ட்லேயே இருக்கிறாங்க. அப்போ அதை பூட்டிய வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, பயந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போது இவங்க 2 பேர் எம்மாவு செல்லுகிற பாதையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு புறட்டு ஓடுறாங்களோ, இங்கே இருந்தால் எல்லாரையும் சேர்ந்து அடி வாங்கணும், இதை தனியாக போயிடலான்னு யாருக்கு தெரியும். ஆனால் இங்கேருந்து புறப்பட்டு நம்ம போயிடுவோம், இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்க முடியாது. இனிமே என்ன அவங்களுடைய மனநிலைமையை நம்ம அந்த இதில் பார்க்க முடியுது. அதாவது என்ன செய்கிறாங்க, அவங்க போகும்போது துக்கமுகமாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதுறாரு. ஆமாம், என்ன சில இயேசுவோடு கூட அவர்கள் நடந்து போகிறாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க. என்னது 14வது வசனம் வாசிங்க. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என்ன சொல்கிறாங்க, வர்த்தமானங்கள் இதில் என்னெல்லாம் நடந்துச்சு இது வரைக்கும், இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும், இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் அவருக்கு வந்து பேசிட்டு வராங்க, சம்பவங்கள் எல்லாம் வந்து பேசிட்டு போகிறாங்க. பேசிட்டு போகும்போது அவங்க தங்களுக்குள்ள சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. இயேசுவானவர் சேர்த்துட்டாங்க. ஓகே, கூட வந்து சேர்ந்துட்டாரு. என்ன பேசிட்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி அவர் என்ன பேசிட்டு போயிருப்பாங்க அவங்க? குயிக்கா இயேசு கிறிஸ்து நம்பி இருந்தோம், இயேசு கிறிஸ்து அவர் வந்து சொல்கிறாங்க அவங்களே இல்லை, இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட இப்படி காலை விட்டு காலை வாரிட்டார நம்மளை, எங்கே போனாருன்னு வேறு தெரியலை இல்லை, நம்ம இவ்வளோ மலையாக நம்பிட்டு இருந்தோம், இப்படி போச்சே, ராஜ்யத்தை ஆழ்வார், நம்மளும் ஒரு ஓரமாக வந்து ஏதாவது விசிறியை வச்சுக்கிட்டாவது நின்றுடலான்னு பார்த்தோம். மந்திரி பதவி கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். இப்படி டோட்டலாக இப்போ என்ன பிரச்சனை? ஓகே, கோகட். இதில் வேற அவருடைய சரீரத்தை காணோம். இப்போ அது வேற பிரச்சனையாக இருக்குது. என்ன ப்ரெஷர்ஸ்லாம். ஆமாம், அவர் இறந்து போய் அவர் போயிட்டாருன்னா பரவாயில்ல, இப்போ சரீரத்தை கொண்டு நாங்கள் தான் தெரிகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வேறு
அப்புறம் என்ன சொல்கிறார் இயேசுவானவர் கேட்டு அதை எப்படி பேசுகிறாங்களாம் ரெண்டு பேரும்? துக்க முகமாய் அப்படின்னா மூஞ்சி அப்படி செத்து போச்சு. துக்க முகமான அப்படி நீளமாகிடுச்சு, நீண்ட முகை, குதிரை மூஞ்சி மாதிரி நீண்ட முகம், துக்க முகமாய் ஒருவருக்கு ஒரு சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் என்ன கேட்குறாங்க, ஒன்று ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறாங்க? என்னப்பா நீ என்ன ஹெட்லைன் நியூஸ் இன்னைக்கு வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஃப்ளாஷ் நியூஸே இதுதான். இது கூட என்ன நீ என்ன வெளியூர்லேருந்து வந்திருக்கியா, அந்நியராக இருக்கிறியா? அவன் கரெக்டாக நீ என்ன ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்தியா, ஃப்ளைட்டில் தான் வந்தியா? நீ நியூஸில் பார்க்கவே இல்லையா? நியூஸே பார்க்கலையா? இது என்ன நடக்குன்னு தெரியலை, அல்லோகலை பட்டுக்கிட்டு இருக்குது எல்லாமே. ஏன்னா அவர் சிலுவையில் அறையப்பட்டது அங்கே சுற்றி இருந்த எல்லா கிராமங்களுக்கும் எல்லா இடங்களும் கிராமங்கள் என்ன எல்லா இடங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆமாம் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஏன்னா அது பஸ்கா பண்டிகையுடைய நாட்கள். பஸ்கா பண்டிகையில் எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, எத்தனையோ ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அப்படி இருந்தது உனக்கு தெரியலையா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க என்னன்னு. சரி என்னன்னு வந்து இயேசுவானவர் சொல்கிறாரு, சரி சொல்ல பார்க்கலாம் அப்படின்றாரு. இல்லை வேடிக்கை இருக்குல்ல, என்னதான் இப்போ என்னதான் நினச்சி சொல்லு அப்படின்னு. அப்போ அவங்க 3 காரியங்களை சொல்றாங்க. ஒண்ணு தீர்க்கதரிசியா இருந்தாரு. அது வாசிப்போமா? அது வாசிங்க. அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. ஒரு நிமிஷம் பாஸ்டர், இதுதான் இயேசுவானவருடைய ஸ்பெஷாலிட்டி. என்ன இதெல்லாம் எது அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் எது இல்லை, ரொம்ப பின் பாயிண்டாக கிடையாது, எவைகள் என்று. ஆமாம், அடுத்தது எல்லாம் தெரிந்திருந்து தெரியல, இல்லை இவங்களுக்கு தெரியலைன்னு அவருக்கு தெரியுது, என்னன்னு நீ சொல்லுங்கிறாரு. இதுதான் கொஸ்டினுங்கிறார். இந்த ஒன் வேர்டு கொஸ்டினுக்கும் அந்த பேராகிராஃப் கொஸ்டினுக்கும் வித்தியாசம் இதுதான். ஓகே, எவைகள் சொல்லுங்க. அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். ஓகே, அப்போ ஒரு காரியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, என்ன? அவர் நசரேயனாகிய இயேசு தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக செய்கையிலும் வல்லமையிலும் வல்லமை உள்ளவர். அடுத்தது தீர்க்கதரிசி. அப்போ இயேசுவை வந்து எப்படி பார்த்துருக்காங்க? இப்படி தான் எல்லாருமே பாப்புலராக பார்த்துருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி. ஓகே, மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி அப்படின்னு சொல்லும்போதே இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு இவர் வந்து அநியாயமாக கொண்டுட்டாங்க, அதுக்கு இவர் வந்து தகுதி உள்ளவர் அல்ல, அப்படி வந்து அடிக்கப்படுவதற்கு தேவையில்லை அப்படின்னு அதையும் தெரிஞ்சிட்டாங்க. சரி, அவர் இதை செய்யலை ஆனால் செய்யாததுக்காக அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு. அதுக்கு அடுத்ததாக அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆமாம், அடுத்தது என்னென்ன யோசிச்சிருக்காங்க, இப்போ இவர் தான் நம்மை மீட்கக்கூடிய மேசியாவோ அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இவர் தான் நம்ம மேசியாவாக இருந்திருக்கணும், நம்பி இருந்தோம், இதுதான் நாங்கள் நம்பிக்கையாக இருந்துச்சு. அப்போ இப்போ என்னது நம்பிக்கை இல்லை. அடுத்தது இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. 3 நாள் ஆயிடுச்சு.